ஷார்ட்ஸ் வீடியோ ரீமிக்ஸ் பண்ணும்போது, சாங் செலக்ட் பண்ணும்போது, நீங்கள் எல்லாரும் வந்து லாங் ஃபார்ம் வீடியோவில் ரீமிக்ஸ் பட்டன் எங்கன்னு தேடி இருப்பீங்க. அந்த ரீமிக்ஸ் பட்டனை இப்போ வந்து ஒரு புது ஆப்ஷன் இல்லை, பழைய ஆப்ஷனோடய வச்சுருக்காங்க. நம்ம மற்ற கிரியேட்டர்ஸோடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நிறைய பேர் ரீமிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் லாங் ஃபார்ம் வீடியோவில் ரீமிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ரேராக தான் பண்ணுவீங்க. பர்டிகுலர் சாங்ஸ் தேடுறதா அதுக்கு வேணால் ரீமிக்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் லாங் ஃபார்ம் வீடியோவில் ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஷேர்ன்னு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், நம்ம வேறு சோஷியல் மீடியா நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணுறதுக்கு அங்கே ஷேர் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ரீமிக்ஸுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா கொலாபு, க்ரீன் ஸ்க்ரீனு, மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும். சவுண்டு யூஸ் பண்ணுறதையும் வந்து காமிக்கும். இதன் மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக ரீமிக்ஸ் பண்ணிக்கிறலாம். சாங்ஸும் நம்மளுக்கு பர்டிகுலர் லைன் தேவைப்படுறவங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு யூடியூப் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கீழே வந்து லைக், டிஸ்லைக்கு, அப்புறம் ஆஸ்க்கு, சம்மரைஸ் த வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஏஐ வெர்ஷன் நம்ம இதை கொண்டு வர்றது. அதுக்கு பக்கத்தில் ரீமிக்ஸு, டவுன்லோடு, சேவ் இதெல்லாம் வந்து இருக்கும். இப்போ அந்த ரீமிக்ஸுன்ற ஆப்ஷன் வந்து ஷேரோட கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த ரீமிக்ஸ் மூலிமா சாங்ஸ் லைன் மட்டும் இல்லை, ஒரு சில மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி இருக்கும். அது அவங்களுமே வந்து ரீமிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிறலாம். அந்த க்ரியேட்டர் எப்போனாலும் ரீமிக்ஸ் ஆப்ஷனை எடிட் பண்ணிக்கிறலாம். சாங்ஸ் வந்து அவங்க வேண்டாம், ரீமிக்ஸ் கொடுக்க வேணாங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்க அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம அந்த ஒரு க்ரியேட்டரோடைய ஆடியோ யூஸ் பண்ணும்போது அந்த க்ரியேட்டருக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க வேணும்னா அந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை எடுத்துடுறாங்க இல்லையா? அந்த ஆடியோ வந்து நான் யூஸ் பண்ணி வீடியோ போட்டு என் வீடியோ வைரல் ஆச்சுன்னா அவங்க எடுத்துட்டாங்கன்னா அந்த வீடியோ வந்து அன்லிஸ்டடில் வந்து போயிடும். நான் அப்லோட் பண்ண வீடியோ வந்து அன்லிஸ்டடில் போயிடும். ஒரு சில க்ரியேட்டர்ஸ் திடீர்னு வந்து அந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிடுறாங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து மெயில்லேயும் வந்து வந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மியூட்டட் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அன்லிஸ்டடில் போயிடும். அந்த வீடியோ யூடியூப்லேருந்தே 30 டேஸில் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது வந்து மியூட்டட் ஷார்ட்ஸு. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா, நம்மளுக்கு ஒரு மெயில் வந்ததுன்னா நம்ம வந்து அந்த வீடியோ எதுன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறணும். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம வேறு சாங்ஸோ இல்லாட்டி வந்து நம்ம வாய்ஸோ கொடுத்து அப்லோட் பண்ணிக்கிறலாம். ஒருவேளை அது வைரல் கண்டென்ட் ஆகி வேறு யாராவது வந்து உங்கள் வீடியோவே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவே அவங்களும் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்து தான் வந்து அண்டர்ஸ் பண்ணுற மாரி இருக்கும். அந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய க்ரியேட்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக யார் ஷார்ட்ஸ் வீடியோ சாங்ஸ் ரீமிக்ஸ் பண்ணி போடுவாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க.